Hi friends, welcome to my channel. So evening snacks தான் பார்க்க போறோம். ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு என் ஸ்டைல்ல நீங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீளமாக. அப்போ தான் வந்து பக்கோடாக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு. இப்போது வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம். தேவையான அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், அதை நம்ம இந்த திங்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் எடுத்து இதில் சேர்ப்போம். வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சோம்பு, இப்போ கருவேப்பிலை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து, அப்புறமா உப்பு தேவையான அளவு எல்லாமே நம்ம போட்டுக்கணும். அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தேவையான அளவு. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் எப்பயோ போல் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற பக்கோடா பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா பஜ்ஜி மாவு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப கொஞ்சோண்டு லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி பக்கோடா பதத்துக்கு, கெட்டியான பதத்துக்கு உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ தெரியுதா? இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இருக்கணும் பக்கோடாக்கு. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பொரிக்கும் போது நல்லா ஆனியன்ஸ்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கணும். அதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த பக்கோடா போட்டு நல்லா உப்பி வரும். உங்ககிட்ட எந்த கடாய் இருந்தாலும் நீங்கள் வச்சு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தான் லைட்டாக சூடாகுது. இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து ஒவ்வொன்றா அப்படியே வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பக்கோடாலாம் எப்படி ஃப்ரை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயிலில் இப்போ சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி பக்கோடா மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நான் வந்து ஃப்ளேம் பார்த்திங்கன்னா வந்து லோவாக வச்சுருக்கேன். ஏன்னா தீஞ்சிடக்கூடாதுன்றதுனால நீங்களும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா கொஞ்சம் பொரியிற வரைக்கும். அது நல்லா பொரியுது பாருங்கள். இந்த கோல்டனாக ஆகிடும் இந்த ஆனியன்ஸ்லாம். அப்போது நீங்கள் வந்து திருப்பி விடலாம். இப்போ திருப்பினீங்கன்னா ஆனியன்ஸ்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து வந்துடும். நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். பக்கோடா சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. என்னோட மாமியார் கிட்ட போய் ரிவ்யூ கேட்க போகிறேன். ஸோ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாமா? பக்கோடாலாம் சாப்பிட்டு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அதான் ஃபஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஒவ்வொரு ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி, குக்கிங், நிறைய என்ன முடியுதோ அதெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஜஸ்ட் உங்கள் கீப் சப்போர்ட்டிங், அவ்வளோதான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.